Hello everyone, I'm Gopu. Learn Microsoft PowerPointல இன்னைக்கு நம்ம பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பேராகிராஃப் ஃபார்மேட்டிங்ல ஃபர்ஸ்ட் டூல் வந்து புல்லட்ஸ் பார்க்க போறோம். இந்த பேராகிராஃப் ஃபார்மேட்டிங் வந்து எங்கேருந்து நீங்க எடுக்கணும்னா ஹோம் டேப்ல இங்க பேராகிராஃப்னு ஒரு டூல் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்லைடை கிளிக் பண்ணாததுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் வந்து டிசேபிளாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ வந்து ஒரு ஸ்லைடில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ ஆர் அந்த இடத்துல கர்சரை வைக்கிறீங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது இந்த பேராகிராஃப் டூல் வந்து எனேபிளாக இருக்கும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து புல்லட்ஸ் பார்க்க போகிறோம். உங்கள் வேர்டுக்கு வந்து எதுக்கு வந்து புல்லட்ஸ் நீங்கள் வேணுமோ ஃபஸ்ட்டு அந்த வேர்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இங்கே புல்லட்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக உள்ள புல்லட்ஸ் வந்து அப்ளை ஆகும். இந்த டாட் புல்லட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். இல்லை எனக்கு வேறு புல்லட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும், எனக்கு டாட் வேணாம்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் இந்த புல்லட்ஸை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இந்த புல்லட் வந்து எனேபிளாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் இருக்க டவுன் ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் புல்லட்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த டைப் ஆஃப் புல்லட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஒரே ஸ்லைடில் வந்து எந்த டைப் ஆஃப் புல்லட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் புல்லட்ஸ் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த 3 ரோக்கு வந்து வேறு புல்லட் வேணும், அடுத்த 3 ரோக்கு வேறு புல்லட், அடுத்த 3 ரோக்கு வேறு புல்லட் வேணுனாலும் நீங்கள் வந்து ஒன்று இண்டிவிஜுவலாக செலக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் புல்லட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் இண்டிவிஜுவலாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இது அப்ளை பண்ணிட்டேன். இதான் பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பரிங் பார்க்க போகிறோம். இந்த நம்பரிங் பார்த்தீங்கன்னா புல்லட்ஸ் மாதிரி சிமிலர் தான். ஜஸ்ட் புல்லட்ஸில் வந்து ஏதோ ஒரு சிம்பிள் கொடுப்போம், இதில் வந்து நம்பரிங் கொடுப்போம், அப்படிலாம் ஏபிசிடி கொடுப்போம், அப்படிலாம் ரோமன் 1 ரோமன் 3 ஸோ இதுமாதிரி லெட்டர்ஸ் கொடுப்போம். அதுதான் டிஃப்ரென்ஸ். மறுபடியும் உங்களுக்கு எங்கே நம்பரிங் வேணுமோ அதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். அந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு நம்பரிங் ஜஸ்ட் ஒன் டைம் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 தான் வரும். இல்லை எனக்கு வேறு ஏதாச்சும் புல்லட்ஸ் நம்பரிங் ஃபார்மெட்ஸ் வேணும்னா அது புல்லட்ஸ் மாதிரி அது பக்கத்தில் இருக்க ஏரோ கிளிக் பண்ணுங்கள். டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா அது நிறைய டைப்ஸ் ஆஃப் நம்பரிங் இருக்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்பரிங் வந்து நம்ம எடுத்துப்போம். ஓகே, நம்ம நம்பரிங் கொடுத்துட்டோம். இல்லை எனக்கு நம்பரிங் கொடுத்தது வேணாம், எனக்கு வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் அதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மறுபடியும் நம்பரிங் பக்கத்தில் இருக்க யாராவது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே நன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நன்னை கொடுத்தீங்கன்னா புல்லட்ஸ் நம்பரிங் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். அதான் பார்த்தீங்கன்னா நம்பரிங். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இன்டென்ட் பார்க்க போகிறோம். இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இன்டென்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேர்டை நீங்கள் முன்னாடி மூவ் பண்ணுறதுக்கும் இல்லை பேக்வேர்டில் மூவ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இன்டென்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து நான் இன்க்ரீஸ் இன்டென்ட் மூவ் பண்ணி காட்டுறேன். எனக்கு இந்த வேர்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இதில் எனக்கு இந்த ஒரு வேர்டு மட்டும் வந்து மூவ் ஆகணும் அப்படின்னா இன்க்ரீஸ் இன்டென்ட் தான் இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் இன்டென்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு வேர்டு மட்டுமே மூவ் ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன்டென்ட். இல்லை டிக்ரீஸ் இன்டென்ட் கொடுக்கணும்னா மறுபடியும் ஒரு வேர்டு எந்த வேர்டுக்கு நீங்கள் டிக்ரீஸ் இன்டென்ட் கொடுக்கணுமோ அந்த வேர்டுக்கு முன்னாடி கடைசியில் வைங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டிக்ரீஸ் இன்டென்ட் கொடுத்தீங்கன்னா இன்டென்ட் வந்து டிக்ரீஸ் ஆகும். இல்லை டிக்ரீஸ் ஆனது மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும். இதான் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் இன்டென்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா லைன் ஸ்பேசிங் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லைன் ஸ்பேசிங் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கு இருக்க ஸ்பேசிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கும் உள்ளது தான் லைன் ஸ்பேசிங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃப்க்கு எனக்கு லைன் ஸ்பேசிங் பண்ணணும்னா ஃபஸ்ட் இந்த பேராகிராஃப் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு இது லாஸ்ட்டாக ஒரு டபுள் சைடு ஏரோ போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது மேலே போனாலே உங்கள் லைன் ஸ்பேசிங் ஷோ ஆகும். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஏரோ கிளிக் பண்ணுங்கள். டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா லைன் ஸ்பேசிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 1 பாயிண்ட் ஸ்பேசிங், அடுத்தது 1.5, அடுத்தது 2 பாயிண்ட் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த ஸ்பேசிங் வேணுமோ அந்த ஸ்பேசிங் கொடுங்க. ஸோ அந்த ஸ்பேசிங் தகுந்தப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் வந்து இந்த ஸ்லைடுக்குள்ளேயே வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 1.5ல் இருக்கும். எனக்கு வந்து வேறு ஸ்பேசிங் வேணும், 2 ஸ்பேசிங் வேணும்னா மறுபடியும் அந்த ஸ்பேசிங் பக்கத்தில் கேரோ கிளிக் பண்ணுங்கள். அதில் 2 ஸ்பேசிங் இருக்கும். அதில் 2 ஸ்பேசிங் கொடுத்தீங்கன்னா 2 ஸ்பேசிங்குள்ள லைன் ஸ்பேசிங் வந்து வந்துடும். இதான் பார்த்தீங்கன்னா லைன் ஸ்பேசிங். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எது பார்க்க போறோம்னா லெஃப்ட் அலைன்மெண்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெஃப்ட் அலைன்மெண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பேராகிராஃப் பாருங்கள். இந்த பேராகிராஃப் லெஃப்ட் சைடு காமனாக இருக்குது, ரைட் சைடும் பாருங்கள் ஒரே அலைன்மெண்ட்டாக இருக்குது. இல்லை எனக்கு லெஃப்ட் சைடு மட்டும் தான் அலைன்மெண்ட் வேணும், ரைட் சைடு அலைன்மெண்ட் வேணாம்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுப்பீங்க. ஜஸ்ட் மறுபடியும் இந்த பேராகிராஃபை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இந்த புல்லட்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன் இருக்கும். அலைன் லெஃப்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண அப்புறம் பாருங்கள் லெஃப்ட் சைடில் மட்டும்தான் அலைன்மெண்ட் இருக்கும், ரைட் சைடில் அலைன்மெண்ட் இருக்காது. ஸோ இந்த அலைன் லெஃப்ட்னு டைட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சென்டரில் இருக்குது. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அலைன் லெஃப்ட் கொடுத்துறேன். அலைன் லெஃப்ட் கொடுத்தனே பாருங்கள் லெஃப்ட் சைடில் மட்டும்தான் இருக்கும், ரைட் சைடில் இருக்காது. இதான் பார்த்தீங்கன்னா அலைன் லெஃப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர். ஸோ இந்த சென்டரோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட் இருக்காது, ரைட் சைட்லேயும் அலைன்மெண்ட் இருக்காது. எல்லா வேர்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சென்டராகவே இருக்கும். அதான் பார்த்தீங்கன்னா சென்டர். ஸோ இந்த ஹெட்டிங்கே பாருங்கள், இந்த ஹெட்டிங் சென்டரே வந்து நான் சென்டரில் தான் வச்சுருக்கேன். இந்த பேராகிராஃப் வந்து எனக்கு வந்து ஜஸ்டிஃபைல இருக்குது. இந்த பேராகிராஃப் மறுபடியும் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணி நான் சென்டர் கொடுக்குறேன். சென்டர் கொடுத்தனே பாருங்கள்
எனக்கு லெஃப்ட் சைட்லேயும் அலைன்மெண்ட் இல்லை, ரைட் சைட்லேயும் அலைன்மெண்ட் இல்லை. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு டெக்ஸ்ட் எல்லாமே பேராகிராஃப் ஃபுல்லாக வந்து சென்டரில் இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா சென்டர் அலைன்மெண்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் அலைன்மெண்ட். ஸோ இந்த ரைட் அலைன்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டு மாதிரி தான் சிமிலராக இருக்கும். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் லெஃப்ட் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு காமன் லைன்லேயும் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதேமாரி பார்த்தீங்கன்னா ரைட் அலைன்மெண்ட்டில் ரைட் சைடில் மட்டும் காமன் பாயிண்ட்ல வந்து ஸ்டார்ட் ஆகும். லெஃப்ட் சைடு வந்து அலைன்மெண்ட் இருக்காது. ஜஸ்ட் மறுபடியும் பேராகிராஃப் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு ரைட் அலைன் கொடுத்தீங்கன்னா ரைட் சைடு மட்டும் தான் அலைன்மெண்ட் இருக்கும் பாருங்கள். ரைட் சைடு எல்லாம் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரே பாயிண்ட்ல இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை பார்க்க போகிறோம். ஸோ ஜஸ்டிஃபை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு சேமாக இருக்கும், நம்மளுக்கு லெஃப்ட் சைடு சேமாக இருக்கும். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணி நான் வந்து சென்டரில் கொடுத்துக்கிறேன். இப்போ சென்டரில் இருக்கும்போது பாருங்கள் லெஃப்ட் சைடு சேமாக இல்லை, ரைட் சைடு சேமாக இல்லை. இப்போ எனக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும்னா என்னோட டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்டிஃபை கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அலைன்மெண்ட் சேமாக இருக்கும், ரைட் சைடு அலைன்மெண்ட் சேமாக ஒரே நீட்டாக இருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபை அலைன்மெண்ட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா காலம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காலம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஸ்லைட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். இந்த ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 காலமாக வரணும். இப்போ எனக்கு ஒரே காலமாக இருக்குது. நம்ம வேர்டில் எப்படி காலம் பார்த்தோமோ அதே சிமிலர் தான் வந்து இதுலேயும் காலம். ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து 2 காலமாக நான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இது ஒரே காலமாக இப்போ இருக்குது. ஃபஸ்ட் நான் வந்து மறுபடியும் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த காலம் ஆப்ஷன் பக்கத்தில் கேராவை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு டேரெக்டாக நான் மோர் காலம்ஸ் கொடுக்குறேன். மோர் காலம்ஸில் காலம் நம்பர் கேட்குது. எனக்கு ஃபஸ்ட்டு 2 காலம் வேணும். ஸோ 2 காலம்ன்றதுனால டோன் கொடுத்துக்கிறேன். அடுத்தது ஸ்பேசிங். ஒரு காலத்துக்கு இன்னொரு காலத்துக்கு இருக்கிற ஸ்பேசிங் கேட்குது. ஸ்பேசிங் வேணால் 1 சென்டிமீட்டர் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தேன்னு பாருங்கள் இந்த பேராகிராஃப் வந்து ஒரே பேராகிராஃப் நம்ம செலக்ட் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பேராகிராஃப், அதோட கண்டினியூவேஷன் ரைட் சைடில் வந்துருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா 2 காலம். இல்லை நம்மளுக்கு 3 காலம் வேணும்னா மறுபடியும் செலக்ட் பண்ணுங்கள். காலம் பக்கத்தில் கேராவை கொடுங்க. டேரெக்டாக நீங்கள் வந்து 3 காலம் கொடுக்கலாம். கொடுத்தா டேரெக்டாக 3 காலம் வந்துடும். இல்லை நீங்கள் டேரெக்டாக போய்ட்டு மோர் காலம்ஸில் போனீங்கன்னா அதில் 4 காலம் வேணுனாலும் நீங்கள் 4 கொடுத்துக்கலாம். இல்லை ஸ்பேசிங் வேணுனாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி ஓகே கொடுத்தாலும் ஸ்பேசிங் உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் 4 காலம் கொடுத்ததுனால எனக்கு வந்து 4 காலமாக இதில் இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், டெக்ஸ்ட் டைரக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் டைரக்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கோ அப்படி இல்லை டெக்ஸ்ட்டை வந்து நம்ம வெர்டிகல் அலைன்மெண்ட்டாக கொண்டு வரதுக்கோ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் டைரக்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த குட் மார்னிங் வச்சு தான் டெக்ஸ்ட் டைரக்ஷன் நான் ஷோ பண்ண போகிறேன். ஃபஸ்ட் அந்த வேர்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் டைரக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்க டவுன் ஆரா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டல் ஏபிசின்னு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து ஹரிசாண்டலில் தான் இருக்குது. ஸோ ஹரிசாண்டலில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டில் தான் வந்து டெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வருது. ஓகே, இப்போ இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆல் டெக்ஸ்ட்டை 90 டிகிரின்னு இருக்குது. இதோட மீனிங் என்னென்னா இந்த டெக்ஸ்ட்டே வந்து ரொட்டேட் ஆகிருக்கும். இந்த ஹரிசாண்டல் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டில் இருக்கும். இது நம்ம 90 டிகிரி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட்டில் இருக்கிறது டாப் டு பாட்டமாக வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி கொடுத்தனே பாருங்கள் இந்த டெக்ஸ்ட் வந்து எனக்கு வந்து டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் வருது. அதுவும் லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இதான் பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆல் டெக்ஸ்ட் 90 டிகிரி. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆல் டெக்ஸ்ட் 270 டிகிரி. பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு டெக்ஸ்ட்டோட ரொட்டேஷன் தான். பாட்டம் டு டாப்பில் இருக்கும். அந்த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாக்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டாக்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு லைன் வைஸாக இருக்கும். ஜஸ்ட் டெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்ட் ஒரு வேர்டில் இருக்க லெட்டர்ஸ் எல்லாமே டைப் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹரிசாண்டல் தான் டைப் ஆகும். அந்த சேம் டைம் ஒரு வேர்டும் பார்த்தீங்கன்னா ஒரு லைனில் வரும். இதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்டு. இல்லை நம்மளுக்கு நார்மலாக வேணும்னா ஜஸ்ட் நம்ம ஹரிசாண்டல் கொடுத்தாலே போதும், நம்மளுக்கு டெக்ஸ்ட் வந்து நார்மல் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா அலைன் டெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அலைன் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதில் ஃபஸ்ட்டு டாப்பில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேர்டு வந்து டாப்பில் தான் இருக்குது. ஸோ அந்த அலைன் பாக்ஸ் மறுபடியும் கிளிக் பண்ணுறேன். அது பக்கத்தில் இருக்கிறவை அதுக்கு வந்து மிடில் கொடுக்குறேன். ஸோ மிடில் கொடுத்தனே பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணுற வேர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மிடிலேருந்து தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாட்டம். ஸோ பாட்டம் கொடுத்தா என்ன ஆகும்னா டெக்ஸ்ட் வந்து பாட்டம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ பாருங்கள் குட் மார்னிங் இருக்குது. ஸோ கீழே என்ட்ரி பண்ணோன்னே பாருங்கள் ஸோ பாட்டம்லேருந்து நம்ம டைப் பண்ணுறது எல்லாமே வருது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பாட்டம். நீங்கள் மறுபடியும் இந்த வேர்டு செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட் டைரக்ஷன் போங்க. ரொட்டேட் 90 டிகிரி நான் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ ரொட்டேட் 90 டிகிரி கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அலைன் டெக்ஸ்ட்டை மறுபடியும் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுன்னு பாருங்கள் இப்போ லெஃப்ட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து டெக்ஸ்ட் வந்து ரைட் சைட் மூவ் ஆகுது. இப்போ நான் சென்டர் கொடுத்தேன்னா எனக்கு வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வந்து டெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இதில் மறுபடியும் கிளிக் பண்ணி அலைன் டெக்ஸ்ட்டை ரைட் சைடு கொடுத்தோன்னா எனக்கு ரைட் சைட்லேருந்து டெக்ஸ்ட் வரும். நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டை எந்த டேரக்ஷன் ரொட்டேட் பண்ணுறீங்களோ அந்த டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அலைன் டெக்ஸ்ட் வந்து ரொட்டேட் ஆகிருக்கும். அதாவது வந்து இதோட மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆர்ட். இந்த ஸ்மார்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். பை கைஸ்.